நான் வந்து ஒரு திருநம்பி. நான் வந்து பெண்ணா இருந்து ஆணா மாறி இருக்கேன். பசுவிலேருந்து நாங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சோம். இவ்வளோ நாள் நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கோம். வீட்டில் யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல. நிறையா பார்த்தோம். 4 வருஷம் ஆச்சு வெளியே வந்து நிறையா பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டோம். சின்ன வயசுல இருந்து எனக்கு வந்து சில மாறுதல் ஏற்பட்டுச்சு. நம்ம பையனா உணர்றோம் இந்த ஃபீல்டில் இருக்கும்போது சரி நம்ம இப்படியே போகலாம் அப்படின்ற போது என்னால் வீட்டில் சொல்ல முடியல. அதனால நீங்கள் 2 பேருமே பொம்பளை பிள்ளைங்க, உங்கள் லைஃப்பை தொலைக்கிறீங்க. இப்போ கரெக்டாக இருக்கும், நாளைக்கு உங்கள் லைஃப்பில் ஒன்றுமே இருக்காது அப்படின்னு நிறையா அமரன். நான் வந்து ஒரு திருநம்பி. நான் வந்து பெண்ணா இருந்து ஆணா மாறி இருக்கேன். என்னோட நேட்டிவ் வந்து மதுரை தான். நான் வந்து 12th வரையும் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான் படிக்கல, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து சில மாறுதல் ஏற்பட்டுச்சு. நம்ம பையனா உணர்றோம் இந்த ஃபீல்டில் இருக்கும்போது சரி நம்ம இப்படியே போகலாம் அப்படின்ற போது என்னால் வீட்டில் சொல்ல முடியல. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து பெரிய ஃபேமிலி, அதிக சொந்தக்காரங்கன்ற போது அதை எப்படி சொல்லணும்னு தெரியல. இப்போ நார்மலாக ஒரு விஷயம் எதனா ஓப்பனாக தெரியல, இதை போய் சொல்லணுன்றது தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேலே சரி நம்ம போயிடலாம், நம்ம மாறிடலாம் அப்படின்ற கட்டத்தில் வந்து நான் வீட்டை விட்டு நான் வெளியே இருந்தேன். நான் வந்து துர்காதேவி அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து நான் 8 வருஷமா லவ் பண்ணேன். அப்புறம் அந்த பொண்ணை நானும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி இப்போ எங்களோட கல்யாண வாழ்க்கைகள் நாங்கள் ஓடிட்டு இருக்கோம். நாங்கள் 9th வந்து 2 பேரும் ஒரே கிளாஸில் தான் படிக்கிறோம். இவங்களுக்கு தான் அப்படின்றது எனக்கு அப்பயே எல்லாத்துக்குமே தெரியும். கிளாஸில் எல்லாத்துக்குமே எனக்கும் தெரியும். ப்ளஸ் 1லேருந்து நாங்கள் லவ் பண்ண ஆரம்பித்தோம். நாங்கள் லவ் பண்ணி நாங்கள் மேரேஜ் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்தா இப்போ 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கோம். வீட்டில் யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல. நிறையா பார்த்தோம். 4 வருஷம் ஆச்சு வெளியே வந்து நிறையா பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டோம். இப்போ எதனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இவங்க ஆட்டோ எடுத்தாங்க. இப்போ ஓரளவுக்கு லைஃப் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டப்பட்டோம். இவங்களை பற்றி தெரிஞ்சால் எனக்கும் கேள்வி வரும், இவங்களுக்கும் கேள்வி வரும். இவங்க நிறைய பேர் பார்த்துருக்காங்க இதுக்கு முன்னாடி. அதாவது 3 மாதம் தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தெரிஞ்சிருமேன்ற பயத்திலேயே வெளியே வர மாதிரி இருந்துச்சு. அப்போ இப்போ வந்துட்டு எல்லாம் ஓகே ஆட்டோ ஓட்டுறாங்க, அதை வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வீட்டில் இருக்கேன். ஆட்டோ ஓட்டுறதுனால நான் வீட்டில் இருக்கேன். கொஞ்ச நாள் வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கேன். நான் இப்போ ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன். மதுரையில் ஆட்டோ ஓட்டுறதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து பல கஷ்டங்கள் பட்டோம். எல்லா வேலைக்கும் போயிருக்கேன். நிரந்தரமான ஒரு வேலை இருக்காது. எங்கே போனாலுமே ஒரு கட்டத்துக்கு மாதிரி இது தெரிஞ்ச உடனே வந்துட்டு ஒன்று ஒரு மாதிரி பேசுறதா இருக்கும், இல்லாட்டி மட்டம் தட்டுற மாதிரி இருக்கும், இல்லாட்டி வேலையை விட்டு அமைச்சிருவாங்க. அப்படி ஓடிட்டே இருக்கும்போது கடைசியாக வந்து சரி நம்ம சொந்தமாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு மைண்ட் செட்டை யோசிக்கும் போது நம்மளுக்கு சொந்தமாக பண்ணுறதுக்கு வந்து அமௌண்ட்டும் எதுவுமே கிடையாது. அப்போ வந்து நம்ம டிரைவிங் போகலாம் அப்படின்ற எனக்கு டிரைவிங் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் சொன்னார், பேசாமல் நீ வண்டி ஓட்டலாம்லடா அப்படின்னு சொல்லி சொன்னதுனால சரி நம்ம ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த தொழிலை வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து சொன்னது அவர் தான். எப்போல்லாம் நான் ஃப்ரீயாக இருக்கணும் அப்போல்லாம் போயிட்டு நான் வந்து கேட்பேன் அவர்கிட்ட, என்ன ஃப்ரீயாக இருக்கேன் வரவானா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு வச்சு நல்லா சொல்லி கொடுத்தாரு. சமுதாயம்ன்றது இப்போ சின்ன பசங்க, இப்போ காலேஜ் படிக்கிற டீனேஜ் பசங்க எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. பசங்களா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும் இப்படின்னு ஒரு ஜெண்டர் இருக்கு, அவங்களும் வாழ்க்கையை வாழ்றாங்கன்னு நல்ல விதமாக தான் பார்க்குறாங்க. ஆனால் இந்த பெரியவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. 1000 நாள் நீங்கள் 2 பேருமே பொம்பளை பிள்ளைங்க, உங்கள் லைஃப்பை தொலைக்கிறீங்க. இப்போ கரெக்டாக இருக்கும், நாளைக்கு உங்கள் லைஃப்பில் ஒன்றுமே இருக்காது, தேவையில்லாத ஒரு லைஃபாக மாறிடுச்சு உங்களுக்கு அப்படின்னு நிறையா வீட்டு சைடாக இருக்கட்டும் வெளியாக இருக்கட்டும் நிறைய பேர் பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நாங்கள் 2 பேரும் விரும்பினது இதுதான். இப்படி இருக்கோம், நம்மளுக்கு இது ஓகே அப்படின்னு விரும்பி தான் வந்தோம். நாங்கள் அதெல்லாம் எடுத்துக்க மாட்டோம் காதில். சரி சொல்லிட்டு விட்டுருவோம்.